our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் கொலோசையர் 3:15. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றியறிதலுள்ளவர்களாயும் இருங்கள் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நம்முடைய இருதயங்களை எது ஆளுகை செய்கிறது? பவுல் அப்போஸ்தலன் சொல்வது போல தேவ சமாதானமா அல்லது சாத்தான் கொண்டு வருகிற குழப்பங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள் ஆகியவையா? தேவ சமாதானமே உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. ஆண்டவர் அரசாளுகிறவராக இருதயத்தின் மத்தியில் வீற்றிருக்கும் போது ஆவியானவரும் உள்ளே இருப்பார். அவரை சுற்றிலும் ஆவியின் கனியும் இருக்கும். ஆனால் பிசாசானவன் ஆளுகை செய்யும் போது இயேசுவும் ஆவியானவரும் துக்கத்துடன் வெளியே நிற்பார்கள். பிசாசானவன் நடுமையத்தில் அரியணையில் வீற்றிருப்பான். அவனை சூழ பாம்பு, தவளை, பன்றி போன்றவை காணப்படும். ஒரு நாட்டை யார் ஆளுகை செய்கிறார்களோ அவர்களை பொறுத்துதான் அந்நாட்டின் செய்கைகளும் அமையும். ஒரு தேசத்தை கம்யூனிஸ்ட் அரசாட்சி செய்தால் அவர்களின் கொள்கைகள் தான் அங்கு முன்னிற்கும். அதுபோல ஒரு கட்சி தேசத்தில் ஆட்சிக்கு வந்தால் தங்களுடைய கொள்கைகளை தான் செயல்படுத்த முயற்சிக்கும். சிந்தித்து பாருங்கள். சமாதான பிரபுவாகிய இயேசு உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்தால் உங்கள் செய்கைகள் கர்த்தரை பிரதிபலிப்பவையா இருக்கும். அங்கே தேவ சமாதானம் பூரணமாய் நிரம்பியிருக்கும். அநேகர் தங்களை ஆளுகிறவர்கள் யார் என்பது பற்றி கவலைப்படுவதில்லை. இதனால்தான் சில தேசங்கள் காட்டுமிராண்டிகளின் தேசங்களாக மாறிவிடுகின்றன. மேலும் அநேக தேசங்களில் வலிமையுள்ளவனுக்கே உலகம் என்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது. பவுல் அப்போஸ்தலன் ஆளுகை என்பதற்கு உபயோகித்திருக்கும் கிரேக்க வார்த்தை பிராபியேட்டோ. இது விளையாட்டு அரங்கத்தில் பயன்படுத்தும் ஒரு வார்த்தை. அதற்கு ஆட்ட நடுவர் என்பது அர்த்தமாகும். தேவ சமாதானம் உங்கள் ஆட்ட நடுவராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஒழுங்கும் கிரமமுமாய் அமையும். உங்கள் வாழ்க்கையில் நீக்க வேண்டியவைகளை நீக்கி போட்டு சேர்க்க வேண்டியவைகளை சேர்த்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆளாவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தும் எவ்வளவு செல்வம் இருந்தும் அவற்றால் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் நிரம்பி இருக்க வேண்டும் என்றால் இயேசு உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இருளின் ஆதிக்கத்தை விட்டுவிட்டு சமாதானத்தின் ஆதிக்கத்திற்குள் வாருங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆண்டு கொள்ளும். கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளமானவை. அவற்றை நினைத்து நினைத்து நன்றியறிதலுள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் கொடுத்த ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றுக்கும் நன்றியறிதலுள்ளவர்களாய் இருங்கள். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்தவரை நன்றியோடு துதிப்பது எத்தனை பாக்கியமானது. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே நன்றியறிதலின் நாள் என்று ஒரு நாளை குறித்திருக்கிறார்கள். அந்த நாள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஸ்தாபிக்கப்பட்ட தினமாகும். அடிமைத்தனத்தினின்று தங்களை விடுதலையாக்கி சுதந்திரத்தை தந்த தேவனை தேசத்தின் மக்களாக துதித்து நன்றி செலுத்தும் முக்கியமான நாள். அந்த நாளை இன்றைக்கும் மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். இன்று நாமும்
நாமும் ஒரு ராஜ்யமாக திகழ்கிறோம். எப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோமோ அப்பொழுதே இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது நாம் பரலோக அரசாங்கத்திலே செயல்பட்டு வருகிறோம். ஆகவே நாம் தேவனுக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு தன்னுடைய பிறந்த நாளை மிகவும் விமர்சையாக கொண்டாடி வந்தார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகோ சிந்திக்கலானார். நான் பிறந்தது பாவத்தில் அல்லவா, வளர்ந்தது பாவ சுபாவத்தில் அல்லவா, அந்த நாளை ஏன் நான் கொண்டாட வேண்டும்? அதற்கு பதிலாக மறுபடியும் பிறந்து ரட்சிக்கப்பட்ட நாளை கொண்டாடலாமே. இரட்சகர் மகிமையின் ராஜாவா என் வாழ்க்கையில் பிரகாசித்த நாளை கொண்டாடலாமே என்று சொல்லி அது முதற்கொண்டு ஒவ்வொரு வருடத்திலும் தான் ரட்சிக்கப்பட்ட நாளை நன்றியறிதலின் நாளாக கொண்டாடினார். கடைசி நாட்களில் அநேகர் நன்றியறிதல் இல்லாதவர்களாக போய்விடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களை நேசிக்கிற அன்பு இரட்சகரையும் அவர் சிலுவையிலே உங்களுக்காக பாடுபட்டதையும் மறவாமல் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்பது மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டு மக்களைப் போல வருஷத்தில் ஒரே ஒரு நாளை நன்றியறிதலின் தினமாக கொண்டாடாமல் அனுதினமும் கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பீர்களாக. ஒவ்வொரு நாளும் அவர் ஆயிரக்கணக்கான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறபடியினால் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் உங்களுக்கு பாராட்டுகிற அன்பையும் கிருபையையும் எண்ணி எண்ணி துதித்து கொண்டே இருங்கள். ஜெபம். அன்பின் சமாதான பிரபுவே, தேவ சமாதானம் என் இருதயங்களில் ஆளக்கடவது. நன்றியறிதலுள்ளவராக இருக்கும்படி என்ற உமது பரிசுத்த வார்த்தையை நினைத்து நன்றியுடன் ஸ்தோத்தரிக்கிறேன். என் இருதயத்தில் உமது சமாதானம் மாட்ட நடுவராக வீற்றிருக்கட்டும். சாத்தானின் குழப்பங்கள், கோபங்கள், வைராக்கியங்கள், பிரிவினைகள் எல்லாவற்றையும் விரட்டி உமது ஆவியின் கனிகளால் என்னை முழுமையாக நிரப்பட்டும். ஆண்டவராகிய நீர் என் இருதயத்தின் மத்தியில் அரசாலும். ஆவியானவருடன் சேர்ந்து பூரண சமாதானத்தை தாரும். பிசாசின், பாம்பு, தவளை, பன்றி போன்ற தீமைகள் அங்கு இடம்பெறாது. ஒரு நாட்டை ஆட்சி செய்வது போல என் இருதயத்தையும் உமது சமாதான கொள்கைகளால் ஆளட்டும். என் செய்கைகள் உம்மை பிரதிபலிக்கட்டும். இருளின் ஆதிக்கத்தை விட்டு உமது சமாதான ராஜ்யத்திற்குள் என்னை கொண்டு வாரும். எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானம் என் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கிரமமாக்கி நீக்க வேண்டியவைகளை நீக்கி சேர்க்க வேண்டியவைகளை சேர்த்து கொள்ள செய்யும். எவ்வளவு பணமோ செல்வமோ இருந்தாலும் உமது சமாதானமின்றி அவை பயனில்லை என்பதை அறிந்து உம்மை ஆள்பவராக ஏற்றுக்கொள்கிறேன். உமது ஏராளமான நன்மைகளை எண்ணி இம்மைக்கும் ஆவிக்கும் நித்தியத்துக்குமான ஆசிர்வாதங்களுக்காக நன்றியறிதலுடன் உம்மை புகழ்ந்து துதிக்கிறேன். உமது இரத்தத்தால் கழுவப்பட்டு இருளிலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டதற்கு நன்றி. ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றுக்கும் அனுதினமும் நன்றியுள்ளவளாக இருக்கும்படி என் இருதயத்தை மாற்றும். இரட்சிப்பின் நாளை நினைத்து பாவ சுபாவத்திலிருந்து மறுபிறப்பின் சுதந்திரத்தை தந்ததற்கு துதிக்கிறேன். அமெரிக்காவின் நன்றியறிதல் நாளை போல அனுதினமும் உமது ஆயிரக்கணக்கான கிருபைகளை எண்ணி துதித்து கொண்டே இருக்கச் செய்யும்.
நன்றியின்மை பரவும் கடைசி நாட்களில் நான் உமக்கு எப்போதும் நன்றியறிந்த மகளாக திகழட்டும். உமது அன்பு கிருபையால் என் இருதயம் சமாதானத்தால் ஆளப்பட்டு நன்றியால் நிரம்பி ஒரே சரீரமாக அழைக்கப்பட்ட உமது பிள்ளைகளுடன் துதித்து நிற்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.